அச்சுதனே முகுந்தா அச்சுதனே முகுந்தா அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண 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 நமோ நாராயண நமோ நாராயண அதிசயன அருள் தருவாய் வாமன அதிசயன அருள் தருவாய் வாமன புனிதனை மீட்டு புண்ணியனி அருள்வாய் அருள்வாய் அதிசயன அருள் தருவாய் வாமன புனிதனை மீட்டு புண்ணியனி அருள்வாய் நாரண பூரண வாடி வருதனமலத்தான் பெருந்துமைகள் பிறந்தி கூடினேன் கூடி இளையவர் தம்மோடி அவர்தம் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உய்வதொரு பொருளா உணர்வன் பெருமதம் அறிந்து நாடினை நாடி நான் கண்டு கொண்டே நாராயண் முன் சொல்லக்கூடிய விஸ்வகடாட்சத்தால் நாரதன் பெயர் பெற்ற நான் இன்று அதிகாலை பொழுது எழுந்தது நியமனிஷ்டங்களை முடித்தீர்கள் நான்கு லோகமும் சென்று வருகின்ற மார்க்கத்திலே பராபரத்தில் பரம் தோன்றி பரத்திலே சிவம் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே நாதம் நாதத்திலே விந்து விந்துவிலே சதா சிவம் சதா சிவத்தில் மகேஸ்வரன் மகேஸ்வரன் ருத்ரமன் ருத்ரமலை விஷ்ணு விஷ்ணுவில பிரமா பிரம்மாவுடைய ஆகாயம் ஆகாயத்தில் அக்னி அக்னிக்குல வாயு வாயுல பிருதிவி பிருதிவிலே அப்பு அப்புல அன்னம் இந்த அன்னத்தினால் தேவர்கள் மனிதர்கள் பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் நீர் வாழ்மன நில வாழ்வன் என்று சொல்லக்கூடிய 7 வகை தோற்றமும் 84 லட்சம் ஜீவ பேதங்களை படைக்கக்கூடிய ஆழத்திலே அந்த ஆழத்திலே வருங்காலத்திலே என் உள்ளத்திலே மூலாதாரத்திலே தான் இருந்து வாசி முடைக்கின்றான் பெண்ண பிடிக்கிறான் சொல்லக்கூடிய என் தந்தை பிரம்மதேவனை கண்டு வணங்கி ஆசிரியர்கள் பெற்றுக்கொண்டு அதுக்கு அடுத்தார் போல் இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய முத்தமிழுக்கும் ஹெரிக் யஜுர் சாமம் அதனொன்று சொல்லக்கூடிய 4 வேதங்களுக்கும் ஹைர் வேதம் அர்த்த வேதம் தனுர் வேதம் காந்த ரூபம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களுக்கும் வேதாந்தம் வைசேடிகம் பாட்டம் பிரபாகம் உத்தரமீமாட்சை பூர்வமீமாட்சை என்று சொல்லக்கூடிய 6 சாஸ்திரங்களுக்கும் 18 புராணங்களுக்கும் 28 ஆகமங்களுக்கும் 32 தர்மத்திற்கும் 64 ஞானத்திற்கும் 96 தத்துவத்திற்கும் ஆகப்பட்ட அங்கத்திற்கும் ஆதாரமாக விளங்கக்கூடிய வெள்ளை கலை உளுத்தி வெள்ளை பனை பூண்டு வெள்ளை கமலத்தில் வெட்டு இருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் அரசனோடு என்ன சரியாசனம் வைத்த தாய் என்று போற்றக்கூடிய என தாய் கலைவாணியை கண்டு வணங்கி ஆசிகள் பல பெற்றுக் கொண்டு நேராக கைலங்கிரி சென்றடைந்தி அங்கு விட்டுக்கூடியவனோ 5-3 மெட்டாதாம் அனாதி என மந்திரம் நெஞ்சில் நிறுத்தி கொண்டு நீரருள் செப்பரே பஞ்சமான பாதங்கள் 100 கோடி செய்யணும் பஞ்சு போல பறந்திடவே நான்மர்கள் பண்பு சொல்லக்கூடிய அந்த கைலாச பதியானை கண்டு வணங்கி ஆசிகள் பெற்றுக் கொண்டு இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி குடிலா சக்தி யோகா சக்தி என்ற வரிசையில் இந்த ஆதிபரா சக்தியை கண்டு வணங்கி ஆசிகள் பெற்றுக் கொண்டு மீண்டும் நேராக வைகுந்தம் சென்றடைந்தி அங்கு விடுக்கக்கூடியவனோ
மெச்சுமகள் வெங்கடவா வெண்பாவீர் பாதிகளே இச்செயலுள் ஜென்மம் எடுக்கவா மச்ச ஒரு மகளா சிங்காலா மாராமா ராமாரா மலாவா திறந்து சொன்னானே மச்சா கோர்மா வராகா வாமன்னா நரசிங்கா பரசுராமா ராமா பலராமா கிருஷ்ணா கல்வி என்று சொல்லக்கூடிய ஆதி அந்த முல்லா அபூர்வ கோவில் கொண்டு ஆள் கடலில் வள்ளி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமத் நாராயணமூர்த்தி கண்டு வணங்கி ஆசிகள் பல பெற்றுக் கொண்டு வீரலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி சந்தானலட்சுமி தானியலட்சுமி என்ற பாட்டு மகாலட்சுமி கண்டு வணங்கி ஆசிகள் பல பெற்றுக் கொண்டு திரேதாயுகம் சுபாவரயுகம் நடந்து கொண்டு இருப்பதோ கலியுகம். கலியுக கடவுள் கந்த பெருமானுக்கு தொண்டு செய்ய வண்ணமாக அற்புதமான வேள்விமலை சாரல் வந்துள்ளேன். கலகம் கிடைக்க வேண்டுமானால் யாரை வணங்குவது எப்படி வணங்குவது என்று பார்க்கின்ற பொழுது ஒரு தொழில் செய்தால் அதில் விக்கன வராமல் இருக்க அந்த விக்ன விநாயகனை வணங்குவது முறையாகும். அல்லல்வோம் வல்வினைவோம் அன்னை வயிற்றில் பிறந்த கொள்ளைவோம் போகா துயரவோம் நல்ல சொல் குணமதிய மாமுரலை விட்டு இருக்கும் செல்வ கணபதியை கை தொழுதக்கால் என்று சொல்லுக்கு இணங்க ஐந்து கரத்தோணி ஆணி முகத்தினை இந்த இளம்பரை போட்டமற்றனை நந்தி முகந்தனை ஞான குளிந்தினை புந்திகள் வைத்து அடிபொடியும் என்று சொல்லி அவரை வணங்கி அவரோடு இணங்கி நம் கழகத்தை தூங்குவது சித்தமாகும். நாராயண நமகே. ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்ய வேண்டும். அப்படி கழகம் செய்யாது போனால் சிறசாகப்படுது ஆயிரத்தில் சுகலாக வெளிக்க கிடவது என்று எனது அண்ணன் தக்கன் கொடுத்த சாபத்தினால் கழகம் எங்கே கழகம் எங்கே கழகம் எங்கே தேடிக்கொண்டு வருகின்ற வேளையில் அற்புதமான வேள்விமலை சாரலை கண்டேன். கழகத்திற்கு உகந்த இடம் இதான் என்று மனதில் உள்ள உறுதி கொண்டேன். இந்த உலகத்திற்கும் என்னுடைய கழகத்திற்கும் கீர்த்தி அளிக்கக்கூடியவனோ எல்லாம் வளர்ந்த விநாயக பெருமானை, எல்லாம் வளர்ந்த மகா கணபதியை, எல்லாம் வளர்ந்த சொர்ண விநாயகரை 2.5 சுதியிலே போற்றி பாட வேண்டும் அல்லவா? அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்று சொன்னார்களே, அந்த விநாயகனை தொழுதால் ஒரு கழகம் கிட்டும் என்று சொன்னார்கள். அந்த சொர்ண விநாயகரை துதி பாடுகின்ற பொழுது கிட்டிய கழகத்திற்கு ஒரு முற்று பிறக்கும் என்று சொன்னார்களே, ஐயன் விநாயகனை, அந்த சொர்ண விநாயகரை, அந்த கணபதியை தான் துதி பாட வேண்டும். எப்படி ஹலோ ஹலோ அந்த விநாயகனை தொழ வேண்டும் என்பதற்காக பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தர உலக கருவே
ஜோதிய சரணம் பிரணவம் பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி ஏசும் தெய்வமே பிள்ளை செல்வமே வாழ்வு தர வாழ்வே பெருவாழ்வு தர வா நீ. அந்த விநாயகர்களால் அந்த வித்தகனர்களால் கழகம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருந்தாலும் ஒரே ஒருத்தர் மட்டும் கைதட்டி இருக்கார். அன்பு ஒன்னார் அவர்களுக்கு மட்டும் நன்றி. கைதட்டாமல் ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றிகள் அந்த வணக்கத்தோடு அற்புதமான இருக்கின்ற பொழுது இடத்தின் அழகை வைத்து மக்களுக்கு ஒரு பெருமையை சேர்க்க வேண்டும். என் அழகி ஏத்த விட்டு பெண்ணழகு கொப்பாக இருக்கக்கூடிய இந்த குறிஞ்சி நில குலக்கடவுள் முருக பெருமான் அழகு என்றாலே முருகு என்று பொருள் அல்லவா? அந்த முருகனைத்தான் போற்றி பாட வேண்டும். அந்த முருகன் இந்த மக்கள் எல்லோரையும் இவ்வூரில் வாழக்கூடிய மக்கள் எல்லோருக்கும் நோயில்லாத வாழ்வும் குறைவில்லாத செல்வமும் பெற்று அவரவர் செய்கின்ற தொழில்களில் வெற்றி பெற்று அந்த ஐயனும் அந்த தாயுமாக முருக பெருமானும் அருள்பாலித்து மக்களை எல்லோரையும் காக்க வேண்டும். ஆக இருப்பினும் கூட இந்த இடத்திலே இந்த முருகனை எப்படி வர்ணிக்க வேண்டும் தெரியுமா? எப்படியெல்லாம் வாழ்த்த வேண்டும் தெரியுமா? குறிஞ்சி நிலத்தின் குல கடவுள் முருக பெருமான் என்று சொன்னார்களே, பன்னீர் விழிகளுக்கு சொந்தமான இந்த முருகனை என அரவாடி பன்னீர் விழிகளிலே அறிவுடன் ஒரு விழியாய் என்னை நீ பார்த்தாலே போதும், வாழ்வில் இடரேது மாறாது எப்போதும். சண்முகா பன்னீர் விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியாய் என்னை நீ பார்த்தால் போதும். பணிந்து அன்புடன் உனை பணிந்து பதம் பணிந்து அன்புடன் உனை பணிந்து பின்னமாய் தோற்றும் என்பாய் உந்திரு உள்ள பணிந்து என்னை நீ பார்த்தாலே போதும், வாழ்வில் இடரது மாறாது எப்போதும். சண்முகா பன்னீர் விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியா பார்த்தாலே போதும். பன்னகசயனன் பணிந்திடும் அருகா ஆரோர் புகழ்ந்து போற்றிடும் குமரா. பன்னகசயனன் பணிந்திடும் அருகா ஆரோர் புகழ்ந்து போற்றிடும் குமரா. வண்ணமயிலேறும் வடிவேல் அழகா வண்ணமயிலேறும் வடிவேல் அழகா வடிவேல் அழகா வள்ளிது யானையுடன் காட்சி தரும் ஆறுமுகா. பன்னீர் விழிகளிலே பணிவுடன் ஒரு விழியாய் என்னை நீ பார்த்தாலே போதும், வாழ்வில் இடரேதும் மாறாது எப்போதும். சண்முகா பன்னீர் விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியாய் என்னை நீ பார்த்தாலே போதும். சபாஷ், அற்புதம். நன்றி நன்றி. கைதட்டி ஆரவாரம் செய்த அத்தனை விழா குழுவினர்கள், அத்தனை நாடக கலா ரசிக பெருமக்கள், உங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. ஒரு நிகழ்ச்சியை வைப்பது பெரிதல், அந்த நிகழ்ச்சியை எப்படி ரசிப்பது என்பது பெரிது என்று சொன்னார்களே. அண்ணன் முதல்ல வேற இறக்குங்க. எவ்வளவு தொந்தரவா இருக்கு பாருங்க.
ஆக கைதட்டி ஆரவாரம் செய்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றிகள் அந்த வணக்கத்தோடு ஆக இருப்பினும் கூட ஆக அந்த முருகனைத்தான் போற்றி பாடினாலும் கூட ஆக இப்பேற்பட்ட இடத்திலே சபை அலங்கார பாடலாக இப்பேற்பட்ட சபையோர்களுக்காக இந்த விழா குழுவினர்களுக்காக இந்த சபையைத்தான் வர்ணிக்க வேண்டும். அதுவும் எப்படி வர்ணிக்க வேண்டும்? பழமையான ராகத்திலே பூ மாலையில் ஒரு மல்லிகையாக தொடுத்து வைத்து அஞ்சரை ஆக பூ மாலையில் ஒரு மல்லிகையாக தொடுத்து வைத்து பார்க்கலாமா என்று பார்க்கின்ற பொழுது ஆக இருப்பினும் கூட இடம் சிறக்க வேண்டும் அல்லவா? காலதாமதம் காரிய கேடு என்று சொன்னார்களே. நாம் வளராகிவிட்டது கழகத்துக்கு உண்டான காரியங்கள் ஏனாவது இந்த குறிஞ்சி வனத்துக்குள்ளே ஆள் நடமாட்டம் சப்தம் ஏதாவது செவிகளுக்கு கேட்கின்றதா? சத்தம் ஓஹோ என்ன ஒரு அற்புதமான காணம். இப்பேற்பட்ட காணத்தை மாங்கோட்டை வட்டாரத்திலே கொஞ்ச நாளாவே காணுமே. ஒருவேளை குயிலும் குரலோசியை படைத்த பெண்மகள் போல் தெரிகின்றாளே. யார் அந்த பெண்மகள்? எதற்காக ஆலோலம் சோ என்று கூவுகின்றான் என்று பார்க்கின்ற பொழுது ஓம் என்னும் பிரணவ பொருளை உச்சரித்து ஆலோலம் சோ கந்தனை அருகில் வா, கடம்பனை அருகில் வா, கார்த்திகையனை அருகில் வா என்று கூவாமல் நாவிலே வளங்கோ சபையவர வேண்டும் என்பதற்காகவே ஆலோலம் சோ என்று கூவாமல் கூவக்கூடிய பெண்மகள் சுந்தரவல்லியாகத்தான் இருக்க வேண்டும். ஆக இடமோ குறிஞ்சி நிலம். அந்த குறிஞ்சி நிலத்திலே குலக்கடவுள் முருகப்பெருமான் அந்த முருகனை துதிபாடக்கூடிய பெண்மகள் சுந்தரவல்லியாகத்தான் இருக்க வேண்டும். ஆக அன்னவளைத்தான் போற்றி பாட வேண்டும். ஆக அந்த முருகனை ஒருதலை காதலாக புஷித்து வருகின்றாளே. அன்பின் வெளிப்பாட்டை இந்த குறிஞ்சி நிலத்திலே இருந்து ஆன்மீக வடிவத்திலே நெய்வேத்திய பொருளாக இருப்பின் கருந்தனை செந்தனை திரைகளை வைத்து ஆக வானம்பாடி வரக்கூடிய பறவைகளை காணத்தாலே விரட்டிக் கொண்டு இருக்கின்றாளே. ஆக அன்னவள் இருக்கக்கூடிய இடமோ வேள்விமலை சாரல். வேள்வி என்பது யாகம். யாகத்தை செய்பவர்கள் முனிவர்கள் நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே சுந்தரவல்லி ஆலோலம் சோ என்று கூவாமல் கூவிக்கொண்டு இருக்கின்றாளே. இந்த கோகிலவாணி இந்த சுந்தரவல்லியை தானே வர்ணிக்க வேண்டும். எப்படி? இந்த சபையோர்களை முதலிலே வர்ணிக்க வேண்டும். சபை அலங்கார பாடலாக இந்த சபையை முதலிலே வர்ணிக்க வேண்டும். பூமாலையில்
நன்றி நன்றி. கைதட்டி ஆரவாரம் செய்த அத்தனை உள்ளங்களுக்கும், ரசிக பெருமக்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. இப்படித்தான் இந்த நிகழ்ச்சியை ரசிக்க வேண்டும். ஆக இன்று இன்னும் வியக்கத்தக்க அற்புதமான சபையோர்களாக இருக்கின்றார்களே, மற்றற்ற மகிழ்வாக இருக்கின்றதாக இருப்பினும் கூட ஆக இந்த கைதட்டலுக்கு காரணம் இந்த ஒளிபெருக்கும் இந்த இசை முழக்கமும் தானே. ஆக இருப்பினும் இப்படிப்பட்ட இடத்துல தண்டல மேல்கள் ஆடு, தாமரை விளக்கம் தாங்க, கொண்டல்கள் குழிவு நீங்க, குவளைக்கு விழித்து நோக்கி, தொண்டர் எழுதி காட்டி, தென்பொலி மகரையாளி வண்டுகள் எழுது பாடி, மருதம் தான் விட்டு இருக்குமோ மாது மாதுக்கும் அறுவையர் பெண்ணளவா சுந்தரவள்ளி இங்குதானே வசித்து அந்த முருகனைத்தான் போட்டி பாடிக்கொண்டு இருக்கின்றாள். ஆளோளும் சோ என்று ஆக பறவைகளை விரட்டி திணைப்புண மனத்திலே காவல் புரிந்து கொண்டு இருக்கின்றாளே, அன்னவளைத்தான் வர்ணிக்க வேண்டும். எப்படி வர்ணிப்பது, எதை கொண்டு வர்ணிப்பது? அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே ஆக இந்த வள்ளியே இந்த முருகனோடு இப்பேற்பட்ட இடத்திலே ஒரு திரு கல்யாணம் நடக்க வேண்டும் என்று ஆசையோடு வந்திருந்தாலும் கூட ஆக ஆசை நிறைவேற வேண்டும். இந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு விழா, இந்த விழா திரு கல்யாண விழா நடக்க வேண்டும் என்று சொல்லுக்கு இணங்க இடம் சிறக்க இந்த சுந்தரவள்ளி எப்படியெல்லாம் வர்ணிக்க வேண்டும், எதை கொண்டு வர்ணிக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது ஹலோ நதியோரோ நீயும் ஒரு நானல் என்று நூலிட என்னிடம் சொல்ல, ஆனந்த ஆனந்தம் ஏன் சொல்ல. நதியோரோ நதியோரம் நீயும் ஒரு நானல் என்று நூலிட என்னிடம் சொல்ல, ஆனந்த ஆனந்தம் ஏன் சொல்ல. நதியோரம் மேகம் தொட்டிலை விட்டு மூடுவதென்ன, மழையை மூடுவதென்ன, வெண்ணிற மேகம் தொட்டிலை விட்டு மூடுவதென்ன, மழையை மூடுவதென்ன, முகில்தானோ துகில்தானோ புயல்தானோ சுத்துது கண்ணாட்டம் இந்த சித்திர பெண்ணாட்டம், சுத்துது பெண்ணாட்டம் இந்த சித்திர கண்ணாட்டம், கார்காலத்தில் ஒரு கோலத்தில் காதலன் காதலி அல்ல, ஆனந்தம் ஆனந்தம் ஏன் சொல்ல. நதியோரோ நதியோரம் நீயும் ஒரு நாளல் என்று ஊழிட என்னிடம் சொல்ல, ஆனந்த ஆனந்தம் ஏன் சொல்ல. தோட்டம் நீ தேவதையாட்டம் அள்ளுவதன்னு நெஞ்சை கிள்ளுவதன்னு, தேயிலை தோட்டம் நீ தேவதையாட்டம் அள்ளுவதன்னு நெஞ்சை கிள்ளுவதன்னு, பனி தூங்கு பசுமுள்ளே பசுமுள்ளே பனி தூங்கு பசுமுள்ளே, சந்தன காடு இருக்கு தென் சிந்திய கூடி இருக்கு, சந்தன காடு இருக்கு தென் சிந்திய கூடி இருக்கு, தேன் வேண்டுமா நான் வேண்டுமா நீ என் கைகளில் அல்ல, நான் அந்த ஆனந்தம் ஏன் சொல்ல. நதியோரம் நதியோரம் நீயும் ஒரு நானல் என்று நூலிட என்னிடம் சொல்ல, நான் அந்த ஆனந்தம் ஏன் சொல்ல. லாலல 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 நன்றி 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 நன்றி. கைதட்டி ஆரவாரம் செய்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றி கலந்த வாங்க.
இருப்பினும் கூட இட்டபடி நோகே எடுத்தடை கொப்பள்ளிக்க வட்டில் சுமந்து வருங்க செய்ய கொட்டி கிழங்க விளகண்டு நாவல் குவினால் வழங்கோ செய்தான் வையம் பெறுமோ என்று சுந்தரவள்ளி இங்குதானே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். ஆக அந்த முருகனுக்காகவே திணை விதைத்து திணை புன மனத்திலே காவல் புரிந்து கொண்டு அந்த முருகனிடம் அந்த நைவேத்திய பொருளை சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே ஒருதலை காதலாக பூஷித்து வருகின்றார் அன்னவள். அவளைத்தான் போற்றி பாட வேண்டும். எப்படி போற்றி பாடுவது, எப்படி அந்த முருகனோடு ஒருதலையாக சேர்ப்பது என்று பார்க்கின்ற பொழுது அன்னவளைத்தான் வாழ்த்த வேண்டும், வளர்க்க வேண்டும் என்று சொல்லுக்கு இணங்க இடம் சிறக்க வேண்டும் அல்லவா. இருப்பினும் கூட இந்த சுந்தரவள்ளியை கடைசியா பாடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் எல்லாரும் கூட கையெடுத்து கும்புற சேர்த்து சும்மா இருப்பா. இன்னையா நாடகத்தையே கெடுத்து போல இருக்கு. இல்ல இருக்கட்டும், நானே விடுங்க. நான் அவருக்கு ஒரு பாட்டு கேட்டிருக்காரு, கடைசியா பாடிறேன். விடுங்க 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 விடுங்க. கொஞ்சம் பக்க மேளத்துக்கு கொஞ்சம் மைக்கு நல்லா ஏற்ற சொல்லுங்க, உட்கார சொல்லுங்க நல்லா நறுக்குன்னு, ஏன்னா அப்பதான் வாசிக்க முடியும். அற்புதமானவர்களை சுந்தர வழியை எப்படியெல்லாம் வாழ்த்த வேண்டும் தெரியுமா? இந்த இடத்திலே நானும் உறவை நாடி வந்த பறவை சொல்லம்மா நானும் உங்கள் உறவை நாடி வந்த பறவை
நன்றி நன்றி. கைதட்டி ஆரவாரம் செய்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. ஆக ஜெயஸ்ரீ ஆட்டோ உரிமையாளர் அன்பு அன்னார் அவர்கள் எனக்காக 51 ரூபாய் அன்பளிப்பாக வாரி வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பினை வாரி வழங்கிய ஆக ஜெயஸ்ரீ ஆக ஆட்டோ உரிமையாளர் அன்பு என் உயிரின் மேலான அன்பு அன்னார் அவர்களுக்கும் அவரை சார்ந்த குடும்பத்தார்களுக்கும் எங்களது நாடக குழுவின் சார்பாக நன்றி, மற்றற்ற மகிழ்வு. ஆக இருப்பினும் கூட ஆக இந்த இடத்தில் எப்படியெல்லாம் சுந்தரவழி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதற்கு அடையாளம் மெச்சு புகழ் வேகடபா வெண்பாவீர் வாதிகளை நிச்சயம் ஜென்மம் எடுக்கபா மச்ச குருமாக உலா சிங்காலா மாறாமா ராமாரா மாலாபாய் திறந்து சொன்னானே அந்த திருமாலுக்காக ஒப்பிட்டு சொன்ன கவிபோலி இந்த இடத்துல சுந்தரவள்ளி அணிதினமும் முருகனை வரவழைத்துக் கொண்டு இருக்கின்றாளே. அருகில் வா என்று ஆக பறவைகளை விரட்டி ஆக இப்பேற்பட்ட இடத்திலே பன்னிசை பாடிக்கொண்டு இருக்கின்றாளே. ஆலோலம் சோ என்று ஆக குரல் வளமாக அற்புதமாக இருந்தாலும் கூட அந்த முருகனே துதிபாட வேண்டும் என்பதற்கு இணங்க ஆக எப்பொழுது வருவான் என்று ஏங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த சுந்தரவள்ளிக்கு பிரம்ம முகூர்த்தத்திலே அற்புதமான முருகன் சரியா பிரம்ம முகூர்த்தத்தில் முடிச்சிடணும். ஆமா, அப்பதான் ஊருக்கு ஒரு பெருமை என்று அற்புதமாக சொன்னார்களே. ஆக இருப்பினும் கூட இந்த சுந்தரவள்ளி எப்படி எல்லாம் வாழ்த்த வேண்டும் வளர்க்க வேண்டும் என்று சொல்லுக்கு இணங்க ஹலோ சில்லென்று பூத்த சிறு நெருஞ்சி காற்றினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போ நாளே நின்றது போல் நின்றார் மேலும் தூரம் பறந்தார் நிற்குமோ நிலைக்குமோ மனம் பெறுமோ வாழே. நல்லா தானே இருந்துச்சு முதல்ல. ஹலோ 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 எக்கோ முதல்ல மாதிரி நல்லா நடக்கணும். இவள் செந்தமிழ் தேன் மொழியால் செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் பைங்கனி இதழில் பலரசம் தருவார் பருகிட தலை குனிவார் செந்தமிழின் மொழியா நிலாவிட சிரிக்கும் மலர்கொடியா நிலாவிட சிரிக்கும் மலர்கொடியா பைந்தமிழ் இதழில் பல்லரசம் தருவார் பருகிட தலை குனிவார் காட்டினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ காட்டினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ இவள் சேட்டில் வளைந்த சிந்தாமரையோ செண்பக பூத்தரமோ இவள் செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் பைங்கனி இதழில் பலரசம் தருவாள் வருகின்ற தலை குனிவாள் மேகத்துக்கும் தலை முடிப்பவளோ நீங்களை மலராய அணிவவளோ மேகத்துக்கும் தலை முடிப்பவளோ நீங்களை மலராய அணிவவளோ மோகத்திலே அந்த உலகையாவையும் மூழ்கிட செய்யும் மோகினியோ ஒட்டினை வேண்டமோ யாவையும் மூழ்கிடச் செய்யும் மோகினியோ இவள் செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் பைங்க
தருவார் வருகிட தலை குனிவார் கண்களின் நீளம் மதித்தவளோ கடல் நீரை கொண்டு கரைத்தவளோ கண்களின் நீளம் மதித்தவளோ கடல் நீரை கொண்டு கரைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணு பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ பேரழகெல்லாம் படைத்தவளோ இவள் செல்வமிக்கு மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பலரசம் தருவாள் வருகிட தலை குனிவாள் இவள் பருகிட தலை குனிவாள் இவள் பருகிட தலை குனிவாள். நன்றி 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 வாசி வாசி. சதாம் உசேன் சுகாதாரத்துறை இந்த பாடலை பாடி 100 அன்பளிப்பு கொடுத்திருக்கின்றார். மாவை கோட்டை பாய்ஸ் ராசா அப்புறமா பாடுறேன் எல்லாருப்பேன் நாராயத்தை கெடுத்து போடாது பாலு அவர்கள் 100 அன்பளிப்பு கொடுத்திருக்கின்றார். சரி சரி இல்லை பாடுறேம்மா இரு பாடிடுவோம் உனக்காக கண்டிப்பாக பாடுறேன் ஏன்னு கவலைப்படுறேன் அமைதி அம்மட்டும் என்னை பெற்ற ராசா உட்காருங்க. அன்பளிப்பினை வாரி வழங்கி அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றி கலந்த வணக்கத்தோடு இடம் சிறக்க வேண்டும் அளவா கைதட்டி ஆரவாரம் செய்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றி கலந்த வணக்கத்தோடு அன்பளிப்பினை வாரி வழங்கி பூங்காட்டு இந்த பொண்ணுக்கிட்ட ஒன்று சொல்லி வா என்ற பாடலை கேட்டுள்ளார்கள். நேர் விருப்பத்திற்கு நாங்கள் அஞ்சரை அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி வா தனியா அவ இல்லாமே நெஞ்சம் வாடு சொல்லி தனியா அவ இல்லாமே நெஞ்சம் வாடுவே அவ இல்லாமே நெஞ்சம் வாடுவே. தென்மலர் காற்று வீசுற போது ஏழை பணக்காரன் என்று பார்ப்பதில்லையே மலை காற்று வீசுற போது ஏழை பணக்காரன் என்று பார்ப்பதில்லையே நெஞ்சில காதல் தூன்றது போது ஜாதி மத பேதமின்றி உலகவில்லையே நம்ம பிரிக்கும் சக்தியே அது இல்லை இல்லை காத்த பூடிச்சி கையிலே பட்டாலும் இல்லை கட்டுக்காவல் மீறி அவள் ஓடுவே பூங்காற்றே அந்த பொண்ணு கிட்ட என்ன கொண்டு போ தனியா அவ இல்லாமே நெஞ்சம் வாடுவே கண்ண துறந்தா ஒளியிலே களை எடுத்தா நடவல்லை கண்ண துறந்தா ஒளியிலே களை எடுத்தா நடவல்லை ஒன்னு நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே மண்ணா கருந்து போனதன் ஆசையே காதல் வந்தது முன்னாலே கவலை வந்தது பின்னாலே அது வந்தது முன்னால அடுப்பு வந்தது பின்னால காதல் வந்தது முன்னாலே கவலை வந்தது பின்னாலே சாதி மதம் பார்த்து நானும் பழகலே நம்ம சந்ததிகள் நீக்கும் என்று புரியலே கண்ண திறந்தா ஒளியிலே களை எடுத்தா நடவல்லை கண்ண திறந்தா ஒளியிலே களை எடுத்தா நடவல்லை உன்னை நினைச்சி வாழ்ந்து வந்தேன் மனசிலே ஆசை மண்ணா கரைஞ்சு போனதன்னடி ஆசையே
இந்த பாட்டை பாடுறோம். ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுறேன். உனக்கு மட்டும் கேட்டா போது ராசாத்தி, நம்ம சந்ததிகள் வெளியே வரும் ராசாத்தி. திறந்தா ஒளி இல்லை காலை எடுத்தா நடுவில், திறந்தா ஒளி இல்லை காலை எடுத்தா நடுவில். உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்து மனசிலே ஆசை கரைஞ்சு போனதன்னடி ஆசை. தென்னையிலும் வீட்டினில தென்னையிலும் வீட்டினிலை தாளாட்டும் தென்றலவி தென்னை தண்ணி சாய்ந்து விடும் புயலாக வரும் பொழுது, தென்னை தண்ணி சாய்ந்து விடும் புயலாக வரும் பொழுது. அமைதியான நதியினிலே ஓடம் ஓடம் அழகில்லாத வெள்ளம் வந்தாளா. மனதினிலே தோன்றும் மயக்கங்கள் கோடி, மனதினிலே தோன்றும் மயக்கங்கள் கோடி. அந்த மயக்கத்திலே அழுதே ஊஞ்சலாடி, அந்த மயக்கத்திலே அழுதே ஊஞ்சலாடி. சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னக்கு சொல்லுதமா, சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னக்கு சொல்லுதமா. வேண்டினால் வேண்டி வரும் தருபவளே அம்மா அம்மா, வேண்டினால் வேண்டி வரும் தருபவளே அம்மா அம்மா. எனக்கு ஒரு வரம் தருவாயா, என் காதலியே கொண்டு வருவாயா. ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை, ஆளு ஒரு ராணியும் இல்லை, ஆளு உறவும் இல்லை, பிரிவும் இல்லை. அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகிறாரோ, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக